தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வெற்றி நடை போடும் என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய வேத வாக்காக இருந்தது. அம்மாவுடைய வேத வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் ஒருங்கிணை வேண்டும். அப்படி நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த கழகத்தை மீட்டெடுத்து 2026 ஆட்சி கட்டிலில் நாம் அமர வைக்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது எந்த சூழ்நிலையை ஆரம்பித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவரும் போது தனக்கு நேர்ந்த இந்த கொடுமை இந்த கழகத்தில் தனக்கு பின்னால் வரக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த நிலைமை சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தொண்டர்களால் மட்டுமே பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சட்ட விதிகளாக எழுதி வைத்துள்ளார் உயிலில். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை அனைவரையும் ஒருங்கிணைத்து, அதாவது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தாய், அதாவது ஏன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அம்மா என்று பெயர் வந்தது என்பது என்றால் அம்மா என்று அனைவராலும் போற்றக்கூடிய அம்மா அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த கழகத்தை வெற்றி நடை போட வைத்தார்கள். அம்மா இறந்த பிறகு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக ஆட்சி கட்டில் அமரச் செய்தார்கள். ஐயா அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் இந்த தமிழக மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற தோழியாக வாழ்ந்தவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் புரட்சி தாய் அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர். இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம். அதாவது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தொண்டர்கள் அனைவரும் இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பது நினைக்கிறார். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் விருப்பம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய விருப்பம் இந்த கட்சி ஒன்றாக வேண்டும். அண்ணன் செங்கோட்டையனுடைய விருப்பம் இந்த கட்சி ஒன்றாக வேண்டும் என்று. ஏன் இந்த தலைவர்கள் எல்லாம் கட்சி ஒன்றாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? புரட்சி தலைவர் காலத்திலிருந்தும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலிருந்தும் அவர்களுக்கு விசுவாசியாக இருந்த தலைவர்கள் இந்த தலைவர்கள். இது நாடறிந்த உண்மை. அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்த பிறகு 10 தோல்விகளை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பதித்திருக்கிறார், முத்திரை வைத்திருக்கிறார். 10 தோல்வி. ஏன் 10 தோல்வி? கட்சியை இதுவரைக்கும் ஒன்றிணைக்கவில்லை. கழகம் பிரிந்து கிடக்கிறது. பிரிந்து கிடக்கின்ற சக்தியை ஒன்றிணைத்தால் மட்டுமே நாம் வெற்றி கனவை அடைய முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஏன் மறுக்கிறார்? அவர்களுடன் இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு லேபிளும் அதே போல இரட்டை இலை சின்னமும் அவர்களுக்கு இருந்தால் போதும், கட்சியில 10 பேர் இருந்தால் போதும் நினைக்கிறார். இந்த கழகம் வெற்றி அடையணும், தொண்டருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்பது அவருடைய நினைவாக அல்ல என்பது இப்போது தெரிகிறது. தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் இன்று ஏன் நின்று ரோட்டில் நின்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம் என்றால், ஒவ்வொரு தொண்டனும் கூலி தொழில் செய்து, நெசவு தொழில் செய்து, பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு செய்து, ஒர்க் ஷாப்ல வேலைக்கு செய்து, ஒரு செக்யூரிட்டியா இருந்து இந்த கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களின் விருப்பத்தை இவர் நிறைவேற்ற வேண்டுமா அல்லையா? வேண்டுமல்லவா? தொண்டர்களின் விருப்பத்தை எதற்காக நிறைவேற்ற வேண்டும்? நாங்க என்ன உங்ககிட்ட வந்து எங்களுக்கு அந்த பதவி கொடுங்க இந்த பதவி கொடுங்க கேட்கறமா கிடையாது. கட்சியை ஒருங்கிணைங்க. கட்சியை ஒருங்கிணைச்சா மட்டும்தான் 2026 நாம் ஆட்சி கட்டிலில் அமர முடியும். புரட்சி தலைவி அம்மா அவருடைய வேத வாக்கை நிறைவேற்ற முடியும் என்பது எங்களுடைய விருப்பம்.